வணக்கம் நண்பா. நம்ம மொத்தம் இந்த மேட்ச்சில் 18 கில் அடிச்சிருந்துருப்போம். அதை நீங்களே பாருங்கள். எனிமி நம்ம டீம்மேட்டை அடிச்சிருந்துருப்போம். அவனையும் அடித்து நாக் பண்ணிவிட்டு கில்லை நம்ம டீம்மேட்டு 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை ஒருத்தனை நாக் அடிச்சுட்டு நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பார்த்தா இன்னொருத்தனும் வந்துடுவான். அப்படி அவனையும் தலையிலே அடித்து முடிச்சுட்டு திரும்பி இங்கே சுற்றின்னு இருப்பான். பார்த்தா இன்னொரு எனிமி அவனையும் அடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா ஏற்கனவே அடிச்சவனும் 2 பேர் இருப்பானுங்க. அவனையும் தலையில் தட்டி விட்டுருவான். இன்னொருத்தன் வந்திருப்பான். அவனையும் தலையில் தட்டி முடிச்சுட்டு இருந்திருப்பான். பார்த்தா இங்கே ஏர் டிராஃப்ட் பண்ணியிருந்தான். அவன்கிட்டையும் நம்ம டீம் வந்து ஓஸ்கில் போட்டிருப்பான். பார்த்தா பீம சைடு வந்தால் இங்கே ஒரு எனிமி அவனையும் அடிச்சு கில் எடுத்துருப்பான். இங்கே பார்த்தா 2 பேர் எங்கடா அடிக்க போகிறோன்னு நினச்சா ஒருத்தனை அடிச்சு கில் எடுத்துங்க. இன்னொருத்தன் வந்திருப்பான். அவனையும் அடிச்சுன்னு அப்புறம் இங்கே ஏர் டிராப் ஏற்றிருந்தான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் ஒருத்தன் வந்திருப்பான். அவனையும் அடிச்சுன்னு இன்னொருத்தன் அவன் டீம்மேட்டு இருந்து மேலே 2 பேர் இருந்தானுங்க. அவனும் நான் ஒருத்தனை அடிச்சுருப்பான். இன்னொருத்தனை நம்ம டீம்மேட் அடிச்சுருப்பார். அப்படியே கிளாக் டவர் இருந்துன்னு அங்கேயும் இருந்தவனுங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்திருப்பான். அப்புறம் கிளாக் டவர் வீட்டு மேலே இருந்திருப்பான். அவன் ஒருத்தன் நேரம் அப்படி இருந்தான். அவனையும் அழுத்தி பிடிச்சி கொண்டுட்டு இங்கே ஒருத்தன் இருந்திருப்பான். எகிரி ஒரு அடியை மண்டியில் வீழும். அப்புறம் திரும்பி ஓரியன்ட் போட்டு இருந்திருப்பான். அவனையும் சரியான ஒரு மூமெண்ட் போட்டு அடிச்சு நாக் பண்ணியிருப்பான். அவன் டீம்மேட் ஒருத்தன் இருந்திருப்பான். அவனுக்கும் தலையிலே தட்டியை விட்டு போடான்னு இருப்பான். இங்கே தான் ஒரு தம்பி அவன் டீம்மேட்டு இன்னொருத்தன் வந்து அந்த ரோடு தாண்டி அடித்து முடிச்சு போட்டான். என்னடா சொல்கிறா இவ்வளோ அடிச்சு பயம் அடிச்சேன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள்.